Hello friends, வணக்கம் and welcome to Karthikhachannel. எக்கோ கேக்குது, பேக்ரவுண்ட் புதுசா இருக்கு, என் ட்ரெஸ்ஸிங் வேற மாதிரி புதுசா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் vlog வீடியோ தான் பார்க்க போறோம். நான் கும்பகோணத்துல என் மாமியார் வீட்டில் தங்கியிருக்கேன். மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 3:15 ஆகுது. விடிய காலையில் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக இங்கே வந்திருக்கோம். இன்னைக்கு விடிய காலையில் முகூர்த்தம் கல்யாணத்துக்காக கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்குலாம் ஒரு இன்ஃபார்ம் பண்ணலாம், கிளம்பலாம், அது இந்த மாதிரி ஊர் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு சின்ன vlog மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். தூக்க கலகத்தில் இருக்கேன். நான் வந்ததே பார்த்தீங்கன்னா மிட்-நைட் 1 o'clock மேலே தான் வந்தோம். சும்மா ஒரு ½ hour கோழி தூக்கம் மாதிரி தூங்கிட்டு இருந்துச்சு, குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். 3:15 ஆச்சு. இது ஒரு சிம்பிளான vlog தான். ஊருக்கு வந்த ஒரு ஸ்பெஷல் vlogன்னு சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்காது. ஷர்வன், கோவில், என் ஊர், என்னுடைய மாமனார் மாமியார், இந்த மாதிரி என்னுடைய நாத்தனார், அது மாதிரி என் ஃபேமிலியை பற்றின விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வாங்க, வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே இன் மை லைஃப் வீடியோ 12 தான் பார்க்க போகிறோம். கும்பகோணம் ஃபர்ஸ்ட் நாங்கள் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு 1.5 hour ட்ராவலில் இருக்கக்கூடிய காரைக்காலுக்கு முன்னாடி பூந்தோட்டம் என்ற இடத்துல உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கோவிலில், அதுதான் அவங்களுக்கு வந்து குலதெய்வம். அந்த கோவிலில் தான் வந்து கல்யாணம் இருந்துச்சு. விடிய காலையில் 4:30 முகூர்த்தம். கோவிலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கோவில் திருப்பணிலாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆல்ட்ரேஷன் ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு, ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன மண்டபம் மாதிரி அங்கே வந்து சாமி இருந்தாங்க. ரொம்ப அழகான இடமா இருந்துச்சு, அதை ஷூட் பண்ணியிருந்தோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிரதர், அதாவது என் ஹஸ்பண்டோட தாய் மாமாவோட 2வது பிள்ளை. என் ஹஸ்பண்டோடைய தாய் மாமாவோட ஃபர்ஸ்ட் பிள்ளை தான் என் நாத்தனாருக்கு ஹஸ்பண்ட். தாய் மாமாவுடைய 2வது பிள்ளை தான் அவர் பேர் சூர்யா. இது என் மாமனார், என் மாமியார், என் நாத்தனார் ஷர்வன். இவங்க தான் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். என்னுடைய பிரதர்னு சொன்ன இல்லையா சூர்யா, அவங்களுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து என்னுடைய நாத்தனாருடைய ஹஸ்பண்ட். நாத்தனாருடைய ஹஸ்பண்ட், நாத்தனாருடைய பாப்பா, நாத்தனாரோட மாமனார் மாமியார்லாம் சென்னையில் இருக்காங்க, குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் மட்டும் கிளம்பி வந்தோம். ஸோ இது எங்களுடைய குட்டி ஃபேமிலி பிக்சர். கோவில் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கனால பக்கத்தில் வந்து மண்டபம் வேலைலாம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல நின்று எடுத்த பிக்சர்ஸ் தான் இது. என் நாத்தனார், மாமியார், மாமனார், என் ஹஸ்பண்ட் அண்ட் ஷர்வின் குட்டிமா. ஸோ அந்த குட்டியோண்டு கோவில் தான் இது. ஸோ என்ற வீட்டுக்காரருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷர்வின், நான் கொஞ்சம் நான் ட்ராவல் பண்ணுறதால கொஞ்சம் லூஸான ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஒரு குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் காமிக்கிறார். விடிய காலையில் அப்படின்றதுனால ரொம்ப குளிர் சில்லுன்னு இருந்துச்சு. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் க்ரீனாக தான் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. சும்மா உட்காந்து அந்த இயற்கையை பார்த்துட்டு இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம பக்கத்துலேயே பனிலாம் ஃபாக்லாம் மூவாக வருது தெரிஞ்சிச்சு. அந்தளவுக்கு விடிய காலையில் அது சூப்பர் பிளேஸ். அது ஷர்வின் செம்ம தூக்க கலகத்தில் இருந்தான். ஷர்வின், say hi. ஷர்வின், எங்க வந்திருக்கீங்க? ஸோ நல்ல தூக்க கலக்கத்தில் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னே அவருக்கு தெரியல. ஷர்வினுடைய செல்ல குட்டி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நாத்தனார். அவங்க அத்தைன்னா அவ்வளோ பிடிக்கும். அவங்க அத்தைக்கு ஷர்வின்னா அவ்வளோ கொள்ள ஆசை. ஷர்வின் பிறந்ததுலேருந்தே அவங்க ஆஃபீஸை விட்டு லீவ் கிடச்சா போதும் ஓடி வந்துடுவாங்க ஷர்வினை பார்க்குறதுக்கு. ஷர்வினை வந்து அவ்வளோ பிடிக்கும் என் நாத்தனாருக்கு. அவங்க பேர் காயத்ரி, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அவங்க கூட நின்றுட்டு இருக்காங்க. பக்கத்தில் வர்றது வந்து சூர்யா, என்னுடைய பிரதர். ஸோ கோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பில்டிங். என்னுடைய மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பார் மோஸ்ட்லி. அவரோட நடைய கம்பீரமாக இப்படி பின்னாடி வந்து கை கட்டி தான் நடப்பார். அவர் பெரியவங்க அந்த மாதிரி கம்பீரமாக நடக்கிறாங்க. பட் ஷர்வின் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி தான் பின்னாடி கை கட்டிட்டு நடப்பான். நான் வந்து அவனை ரொம்ப கிண்டல் பண்ணுவேன், இந்த வயசுலேயே நீ கையை பின்னாடி கட்டிட்டு நடக்கிறியா அப்படின்பேன். அது பார்க்கும்போது அழகாக இருக்குல்ல. மாமனார் மாதிரி குழந்தை பண்ணுறது, அம்மா மாதிரி பண்ணுறது, என்னுடைய அப்பா மாதிரி பண்ணுறது, என் அம்மா மாதிரி, என் மாமியார் மாதிரி பண்ணுறது, அதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு அந்த ஜீன் வர்றது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போது. நான் அதெல்லாம் ரசிப்பேன். காரில் வந்து மொத்தம் 6 பேர், இடம் பத்தல. ஃபோர்ட் வீகோவில் தான் போயிருந்தோம். அதனால் பின்னாடி இருக்கக்கூடிய சீட்டை வந்து நாங்கள் மடித்து போட்டு சப்பலங்கால் போட்டு உட்காந்துருந்தோம். ஆனால் உண்மை என்னன்னு வச்சிங்களேன், இந்த சீட்டை நாங்கள் கவுத்து போட்டுட்டோம் பாருங்க. இதுதான் உண்மை. நாங்கள் 4 பேர் இப்படி உட்காந்துருக்குறோம். நான் ஏன் போவது, வீட்டுக்கு தானே சொல்லிட்டு அப்புறம் என்ன. இது வீட்டுக்காக எடுக்கிற வீடியோ, நாட்டுக்காக கிடையாது. அதன் தூங்கினே இருக்குது. ஒரு ஊருக்கு கிளம்பிச்சுன்னா அவ்வளோதான் என் பாடு. பிடிச்சிக்க சாமி போட்டு மங்களகரமா இருக்காங்கம்மா இவங்க.
ஏதோ கோயிலில் கூழ் ஊற்றிட்டு கிளம்பி வந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒரு கடை இருக்கு, ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஷோரூம்னு சொல்லலாம். அங்கே போயிட்டு நாங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் நான் பார்த்தேன். நிறையா குர்தாஸ்லாம் நான் பார்த்தேன், டாப்ஸ்லாம் பார்த்தேன். சென்னையில் இருக்க ப்ரைஸிங்க்கும் அங்கேக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ நம்ம சென்னையிலேயே வாங்கிக்கலாமே, நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. அவங்கவுங்களுக்கு தேவையானது அவங்கவுங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க, நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீட் சைட் ஷாப்பிங் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசித்தேன். என் மாமனாருடைய ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. என் மாமனாருடைய ஃப்ரெண்டு வந்து, வாமா நான் வந்து என்னோட சேனல் பற்றிலாம் சொன்னோடனே அவர் வந்து, ஓகே உனக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போகலான்னு நாங்கள் ஒரு ஓரமாக காரை பார்க் பண்ணிட்டு, இந்த பஸ் டெப்போட என்ட்ரன்ஸ் மெயின் ஆர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட் போகுது. அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு ஷாப் இருக்குது. நிறைய ஷாப்ஸில் வந்து அங்கே 10 rupees ஷாப்ஸ் இருந்தாலுமே அந்த பர்டிகுலர் ஷாப்பில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பொருட்கள்லாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். அந்த ஷாப்பில் தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். நானும் என்னுடைய இன்லாவும் நின்றுட்டுருக்கோம், சிஸ்டர் காயத்ரி. ஜோசப் மார்க்கெட்டிங் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபாய் மட்டுமே போட்டிருக்கு பாருங்கள். 10 ரூபாய் முதல்னு போட்டிருக்கு. ஸோ பெரிய கடை, உள்ள நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஒன்றுத்தையும் என்னால் உங்ககிட்ட வந்து ஸ்லோவாக காமிச்சிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. நிறைய பிளாஸ்டிக்ஸ் இருந்துச்சு, நான் அதை எதுவுமே வாங்கலை. நிறைய கண்ணாடி பொருட்கள், பீங்காம் பொருட்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொருட்கள் இருந்துச்சு. புக்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஆக்சசரிஸ், அப்பா லேடிஸ்க்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸும் இருந்துச்சு. ஊதுபத்தி ஸ்டாண்ட், ஊதுபத்தி, குங்கும சிமிழ், ஸ்பாச்சுலா செட்ஸ் உடனில், ஸ்டீலில், அது இது நிறைய இருந்துச்சு. வீட்டுக்கு தேவையான எல்லா பிளாஸ்டிக் பொருட்களும் இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு தேவையான டூல்ஸ், நைஃப்ஸ், கட்டிங் பிளேயர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இருந்துச்சு. புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, மெஹந்தி புக்கு, சூயிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற புக்கு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்குன்னு புக்கு, அந்த மாதிரி நிறைய புக்ஸ்லாம் இருந்துச்சு. ஆக்சசரிஸ் வந்து பெண்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆக்சசரிஸும் அங்கே இருந்துச்சு. ஸோ நான் இங்கே என்னென்னலாம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்து நான் ஷாப்பிங் மால் வீடியோ போட்டிருக்கேன். நேற்று தான் நான் போட்டிருந்தேன். பார்க்காதவங்களுக்கு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த கடையில் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத அங்கே காமிச்சிருக்கேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். இவர் தான் வந்து என்னுடைய மாமனாருடைய ஃப்ரெண்ட். அவங்க ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப், அவங்க பின்னாடி இருக்கவங்க. அங்கே பின்னாடி இந்த பர்பிள் கலர் ஷர்ட் வந்து என் மாமனார்னு உங்களுக்கு தெரியும், இது என் மாமியார். இது நாங்கள் எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆளுக்கு ஒரு கூடையை வச்சு நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பேஸ்கெட் வச்சு அழகாக நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம். ஷர்வினோட ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், விட்ட கடையே தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்தாரு. பட் ஹீ இஸ் வெரி கிளியர். பார்க்குற எல்லாத்தையும் எடுக்க மாட்டார். லேடிஸ் பொம்மையெல்லாம் எடுக்க மாட்டார். பாய்ஸ்க்கே மற்ற டாய்ஸ்லாம் அவர் எடுக்க மாட்டார். அவர் எடுக்கிற டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தேவையான ரோட்வேஸில் இருக்கக்கூடிய இந்த ட்ரக்ஸு, ப்ரொக்ளைன்ஸ், கிரேன்ஸ், அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் அவர் வாங்குவார். மிஷினரிஸ் மாதிரியான விஷயங்கள் தான், டிரான்ஸ்போர்ட் ரோட்வேஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அங்கே ஏரோப்ளைன்ஸ், ஹெலிகாப்டர்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அவர் எடுக்கவே இல்லை. மற்றதெல்லாம் வேணான்னு வச்சுட்டாரு. என்னென்னலாம்ப்பா நீ எடுத்திருக்க, இங்கே பாருப்பா, இதை காட்டு போக முதல்ல அப்படின்னு. பாருங்கள், பைக்கு, ஸ்கூட்டர், ப்ரொக்ளைன், கார், ரேசிங் கார், அந்த மாதிரி என்னென்னமோ எடுத்திருந்தாரு. கண்டிப்பாக வேணும்ன்றாரு அவரு. நாங்கள் பில் பண்ணும்போது தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் அண்ணா அப்படியே ஓரமாக வச்சுருங்கண்ணான்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டோம். இல்லைன்னா கடையே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருப்பாரு. இப்படி தான் ப்ராசஸ் நடந்துச்சு. அப்புறம் இந்த கடையில் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அகெயின் நாங்கள் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே நாங்கள் கிளம்பிட்டோம். போயிருந்தோம். என் மாமனார் ஏற்கனவே கும்பகோணம் போயிட்டாரு. அண்ட் ரிட்டன் வரதும் அவர் இனிமே தான் வரப்போறாரு. ஸோ எங்களுக்கு காரில் வந்து கரெக்டாக ஃபோர்ட் ஃபீகோ கார்ன்றதுனால 5 பேர் கரெக்டாக இடம் இருந்தது. பட் கும்பகோணம் டு நாகர்கோயில் போகும்போது தான் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்துச்சு. நாங்கள் மடியில் உட்காந்துட்டு போனோம். வரும்போது தாங்க செமையாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி மடிச்சு போட்டு காலெல்லாம் நீட்டி உட்காந்துட்டு போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ ரொம்ப 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 வாழ்த்தனை பண்ணிட்டு இருந்தாரு ஷர்வின். வந்து பார்த்தீங்கன்னா, ஷர்வினுக்கு பைக் ரைடிங்னா ரொம்ப பிடிக்கும். அவன் பண்ணுற வாழ்த்தனத்தை பாருங்க. நல்ல வேலை அவர் வந்து கியரை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருந்தாரு. கையை பாருங்க, ஷர்வினுக்கு வண்டி முறுக்கிட்டே இருப்பான் பாருங்க, ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருப்பான் பாருங்க.
உங்களுக்காக அன்றைக்கி எடுத்த கொஞ்சோண்டு கிளிப்பிங்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரியே நீங்கள் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் நைட்டு ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி வயிற்றுக்கு வந்து பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் இங்கே தான் நிறுத்தியிருந்தோம். ஸோ தேவையானதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் காஃபிலாம் குடிச்சிட்டு ஜாலியாக காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக சென்னைக்கு வந்து சேர்ந்தோம். ஸோ டியூஸ்டே நைட்டு போயிட்டு வெனஸ்டே நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு நாளில் இவ்வளோ கிலோமீட்டர்ஸில் போயிட்டு வந்தோம். ஸோ வெனஸ்டே ஒரு நாள் தான் நான் வீடியோ போடலை. தேர்ஸ்டே அன்றைக்கி வந்த உடனே நீங்கள்லாம் ஏன்க்கா வீடியோ போடலன்னு கேட்ட உடனே நான் அடுத்த நாளே வீடியோ போட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டேக் கேர், பாய்.